என்னதான் வந்துட்டு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பல லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாலும், கடைசி பார்த்தா வந்து நாங்க 2 பேரும் பிரிய போறோம். டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம். அந்த இடத்துல தான் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்துல பிரச்சனை. அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை. அப்படிங்கிற மாரி பிரச்சனையிலேயே பிரச்சனைன்னு வந்து கடைசி பிரிவுல தான் வந்து முடியுது. அதுக்கு என்ன காரணம் மேம்? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கணவன் மனைவி கூட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இவங்க எதிர்பார்க்கறது, கணவன் எதிர்பார்க்கறது, மனைவி செய்றதில, மனைவி எதிர்பார்க்கறது, கணவன் செய்றதில 2 பேரும் வந்து அந்யோன்யமா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த வசியமை சொல்றேன் இல்லையா? அந்த வசியமை வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த வசியமையில வந்து உங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ ஸோ அட்டென்ஷன் கிடைக்கும். 2 அட்ராக்ட் ஒரு பண்ணலாம். ஓகே, பெர்சன வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அட்ராக்ட் பண்ணும்போது அவங்க அந்த அந்த வசியமைக்கு யூஸ் பண்ற சில மூலிகைகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மூலிகைக்கு ஒவ்வொரு பவர் இருக்கு. அந்த பவர்ல வந்து அத யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அ அந்த மனசு வந்து ஒரு சஞ்சலம் எதுவுமே இல்லாம ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு தன்மை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாரி மை அந்த மாரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களோட பிரிவு வராம இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு.